ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேத்து நான் சொன்ன அந்த விஷயத்தை எல்லோரும் யோசிச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். 1000 புத்தகங்கள் படிச்ச அறிஞர்களால் முடியாத அந்த அற்புதம் அந்த சிறுவன் கையில எப்படி சாத்தியமாச்சு? அந்த ரகசியம் என்ன? வாங்க இன்னைக்கு அந்த செம்மையான கதைக்குள்ள போகலாம். ராமகிருஷ்ணன் பரமஹம்சர் தங்கியிருந்த அந்த ஊரில் ஆற்றில் மறுபுறம் இருந்தது. ஒரு சிறுவன் தினமும் பால் கொண்டு வருவான். அவனுக்கு பெரிய ஆன்மீக அறிவோ மந்திரங்களோ தெரியாது. ஆனால் பரமஹம்சர் மீது அவனுக்கு அசைக்க முடியாத அன்பு இருந்தது. ஒரு நாள் வானம் கருமேகங்களால் சூழ்ந்து பெருமழை பெய்தது. ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அன்று அந்த சிறுவன் பால் கொண்டு வர நீண்ட நேரம் ஆனது. அவன் வந்ததும் பரமஹம்சர் அன்புடன் கேட்டார், ஏன் தம்பி இவ்வளவு தாமதம்? உன் பாட்டை திட்டுவார்களே. சிறுவன் கவலையோடு சொன்னான், ஐயா, ஆற்றில் வெள்ளம் அதிகம், படகோட்டி வரவில்லை. பல மணி நேரம் காத்திருந்து விட்டு அப்புறம் எப்படியோ வந்துவிட்டேன். பரமஹம்சர் அவனை பார்த்து சிரித்துக்கொண்டே விளையாட்டாக சொன்னார், ஏன் தம்பி, இதற்காகவா இவ்வளவு கவலைப்படுகிறாய்? ஹரி என்ற பெயரை சொன்னால் இந்த பிறவி பெருங்கடலை கடந்து விடலாம் என்று வேதம் சொல்கிறது. நீ இந்த சிறிய ஆற்றை கடக்க முடியவில்லையா? அவர் சொன்னதை அந்த சிறுவன் அப்படியே வேத வாக்காக எடுத்துக்கொண்டான். அடுத்த சில நாட்கள் மழை விடாமல் பெய்தது. ஆற்றில் வெள்ளம் இன்னும் மோசமானது. ஆனால் அந்த சிறுவன் மட்டும் தினமும் சரியாக நேரத்திற்கு பால் கொண்டு வந்து கொடுத்தார். பரமஹம்சருக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. தம்பி, படகோட்டியே வரவில்லையே, நீ எப்படி தினமும் இந்த வெள்ளத்தை கடந்து வருகிறாய் என்று கேட்டார். சிறுவன் மிக சாதாரணமாக சொன்னான், நீங்கள் தான் சொன்னீர்களே ஐயா, ஹரி நாமத்தை சொன்னால் ஆற்றை கடக்கலாம் என்று. நான் ஆற்றில் காலை வைக்கும் போது ஹரி ஹரி என்று சொல்கிறேன். ஆற்று தண்ணீர் என் பாதங்களுக்கு கீழே தரை போல கெட்டியாகி விடுகிறது. நான் அதன் மேல் நடந்து வந்து விடுகிறேன். பரமஹம்சருக்கு பேச்சே வரவில்லை. என்னால் நம்ப முடியவில்லையே, நீ நடப்பதை நான் பார்க்க வேண்டும் என்று அவனுடன் ஆற்றுக்கு சென்றார். சிறுவன் தண்ணீரில் இறங்கி ஹரி ஹரி என்று சொல்லிக்கொண்டே ஓடினான். அவன் பாதங்கள் தண்ணீரில் முழுகவில்லை. ஆனால் பரமஹம்சர் ஆற்றில் காலை வைத்த போது அவர் உள்ளுக்குள், இது நடக்குமா? வெறும் பெயரால் தண்ணீர் தரையாகுமா என்று ஒரு வினாடி யோசித்தார். அவர் காலை வைத்ததுமே தண்ணீர் அவரை உள்ளே இழுத்தது. அப்போது அந்த சிறுவன் திரும்பி பார்த்து சொன்னான், ஐயா, வாயால் இறைவனின் பெயரை சொல்கிறீர்கள், ஆனால் கைகளால் உங்கள் வேட்டியை நனையாமல் இருக்க தூக்கி பிடிக்கிறீர்கள். உங்களுக்கு தண்ணீரின் மேல் நம்பிக்கை இல்லை, உங்கள் வேட்டியின் மேல்தான் கவலை இருக்கிறது. அப்புறம் எப்படி நடக்க முடியும்? பரமஹம்சர் அப்போதுதான் உணர்ந்தார், அறிவு என்பது வேறு, உணர்வு பூர்வமான நம்பிக்கை என்பது வேறு. கடவுளை புத்தகங்களில் தேடுபவர்களுக்கு அவர் கிடைப்பதில்லை. கள்ளங்கபடமற்ற நம்பிக்கையோடு தேடுபவர்களுக்கு அவர் ஒரு சிறுவனின் கைப்படிக்குள் அடங்கி விடுகிறார். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையிலும் அப்படிதான். நிறைய தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம் இல்ல. எதை செஞ்சாலும் முழு நம்பிக்கையோட செய்யணும். அந்த நம்பிக்கை இருந்தா நீங்களும் வாழ்க்கையில அற்புதம் செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு உங்களை வேறொரு மாற்றத்தோட சந்திக்கிறேன். நான் உங்கள் சத்யா. வாசலிலிருந்து ஒரு மாற்றம்.